வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் ஜிவி அவர்களுடைய டியர் திரைப்படம் ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா இன்னைக்கு படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஜிவி அவர்களுடைய ரீபில் திரைப்படம் மார்ச் 22ஆம் தேதி தேட்டரில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அடுத்தபடி அவருடைய கல்வன் திரைப்படம் ஏப்ரல் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தபடி அவருடைய டியர் திரைப்படம் ஏப்ரல் 11ஆம் தேதியும், கிங்ஸ்டன் திரைப்படம் சம்மர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஜிவி தொடர்ந்து அவருடைய 4 படத்தை பேக் டு பேக் ரிலீஸ் பண்றார். காண்டாரா திரைப்படத்துல ருக்குமணி வசந்தா முக்கியமான ரோல்ல நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தை இந்த வருடம் டிசம்பர் அப்படி இல்லைன்னா அடுத்த வருடம் தொடக்கத்தில் ரிலீஸ் பண்ற ஐடியால இந்த படத்தோடைய ஷூட்டிங்ல படக்குழு ஈடுபட்டு இருக்காங்க. இந்த படம் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமா உருவாகுது. சுந்தர்ஜி அவர்களுடைய அரண்மனை 4 திரைப்படம் ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா தகவல் வெளியாயிருக்கு. சுந்தர்ஜி இயக்கத்துல தமனா, ராசிகண்ணா, யோகி பாபு மற்றும் பலர் இந்த படத்துல நடிக்கிறாங்க. நடிகர் விக்ரம் அவர்களுடைய துருவ நட்சத்திர திரைப்படம் ஏப்ரல் 11ஆம் தேதி பெனிந்திய படமா ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. நடிகர் விக்ரம் அவர்களுடைய தங்கலான் திரைப்படத்தை படக்குழு ஜூன்ல ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்களா. எலெக்ஷன் IPL முடிஞ்சதுக்கு பிறகு இந்த படத்தை ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க. கூடிய சீக்கிரமா இந்த படத்துடைய டீசரை படக்குழு ரிவீல் பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய டேக் லைஃப் திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஏப்ரல்ல தொடங்க போதான். ஏற்கனவே இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்க இருந்த துல்கர் இந்த படத்திலிருந்து விலகியிருக்கார். அந்த ரோல்ல STR நடிக்க போறதா தகவல் வெளியா இருந்துச்சு. இந்த படத்துல ஜெயம் ரவியும் விலக போறதா தகவல் வெளியாயிருக்கு. கால்ஷீட் பிரச்சனை காரணமா ஜெயம் ரவி இந்த படத்துல இருந்து விலகி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஜெயம் ரவி அவர்களுடைய ஜீனியர்ஸ் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்க படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜெயம் ரவி கெரியர்லயே பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமா உருவாகுது. இந்த திரைப்படத்துல ஜெயம் ரவிக்கு பேரா கீர்த்தி செட்டி, கல்யாணி பிரியதர்சன் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஜெயம் ரவி அவர்களுடைய பிரதர் திரைப்படம் வெளியானதுக்கு பிறகு இந்த படம் வெளியாக போகுது. இந்த படம் 100 கோடி பொருட்செலவுல பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமா உருவாகுது. நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்குவா திரைப்படத்துடைய டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்கிற போஸ் வெங்கட்டோடைய டப்பிங் ஒர்க் முடிஞ்சிட்டதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய டீசர் வெளியானதுக்கு பிறகு பெனிந்திய லெவலில் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. இதனால இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் மட்டுமே 400 300 கோடி ரூபாய்க்கு மேலே விற்கும்னு எதிர்பார்க்குறாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய தி கோ திரைப்படத்துடைய கேரளா ஷூட்டிங்கை தளபதி விஜய் முடிச்சுட்டு சென்னை வந்திருக்கார். அடுத்தபடியாக படக்குழு ரஷ்யா மேலும் ஒரு சில வெளிநாட்டில் போய் இந்த படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வர போகிறாங்க. ஸோ சம்மருக்குள்ளே இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கை முடிக்கிற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. இந்த திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் 15 அப்படின்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதாவும், ஏப்ரல் மாதம் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் அப்டேட்டை படக்குழு வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ரஜினி அவர்களுடைய 171வது திரைப்படத்துடைய டைட்டில் டீசரை படக்குழு கூடிய சீக்கிரமா ரிவீல் பண்ண போறாங்களாம். இந்த படத்துடைய ஸ்டோரி ஒர்க்ல இருக்கிற லோகேஷ் கனகராஜ் ஏப்ரல்ல இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் எடுக்க போறாங்க. அதற்கு முன்னாடி இந்த படத்துடைய டைட்டில் டீசரை லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல்ல படக்குழு ரிவீல் பண்ண போறாங்க. இந்த படத்தை இந்த வருடம் இறுதி அப்படின்னா அடுத்த வருடம் தொடக்கத்தில் ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு இருக்காங்க. இந்த வீடியோ குறித்து உங்க கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.